வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் கோயம்புத்தூர் மாவட்டம். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற போலீஸ் மியூசியம். போலீஸ் மியூசியமுக்கு வந்திருக்கோம். இப்போ உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே வாங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் உள்ளே இங்கே பார்க்குறது எல்லாமே டூப்ளிகேட் கிடையாதுங்க. அத்தனையுமே ஒரிஜினல். இது வந்து சுழல் துப்பாக்கி, இதுதான் நாட்டு துப்பாக்கி, பெட்ரோல் கேஸ் பெல்லி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் பயன்படுத்தின துப்பாக்கிகள். இது எல்லாமே வந்து ஒரு மாடலுக்காக செஞ்ச டூப்ளிகேட் கிடையாதுங்க, ஒரிஜினல் கன்று எல்லாமே. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது எல்லாமே ஒரிஜினல் கன்னுங்க. இதுதான் கை துப்பாக்கி. இது வந்து சுழல் துப்பாக்கின்றாங்க. சுழல் துப்பாக்கினா அந்த மேலே இருக்கிற அந்த இது வந்து ஒரு குண்டு போனதும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து சுற்றி அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடும். இதெல்லாம் பாருங்கள், சின்ன சின்ன துப்பாக்கி எவ்வளோ சின்னதாக இருக்கு பாருங்க. நம்ம படத்தில் பார்க்குறது மாதிரி இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் நேரில் பார்க்கலாம். காலேஜ் போகிற பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க எல்லாங்களுக்குமே இது நல்ல ஒரு பயிற்சியாக இருக்குங்க. மறக்காமல் வாங்க. கோயம்புத்தூரில் ரயில்வே ஸ்டேஷன் நேர் ஆப்போசிட்டில் இருக்குது. நீங்கள் படத்துகள் எல்லாம் பார்த்த அதே துப்பாக்கிகள், ஒரிஜினல் சுழல் துப்பாக்கி எல்லாமே. அந்த கன் ஒரு தடவை ஷூட் பண்ணால் திருப்பி அதே இடத்துக்கு வந்து குண்டு வந்துடும். இப்போ அப்படியே வந்து அடுத்து பெரிய துப்பாக்கி வர்றேங்க. இதுதான் நாட்டு துப்பாக்கி, எஸ்பிஎம்ஆர் கன். ஒரு துப்பாக்கி, இந்த துப்பாக்கிலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். சென்ட்ரல் இருக்க துப்பாக்கி இதெல்லாம் ரொம்ப லாங்கில் இருக்கிற ஒரு இலக்குகளையும் தாக்கக்கூடியதுங்க. இப்போ நீங்கள் இந்த பக்கம் பார்க்குறது போரில் பயன்படுத்தின போர் வாள். இதெல்லாம் எத்தனை பேர்த்த கொலை பண்ணிச்சோ, எத்தனை பேர்த்தோட ரத்தக்கரையை வந்து இது பார்த்துச்சோ, இன்னைக்கு மியூசியத்தில் வந்து அமைதியாக இருக்குது. பலருடைய உயிரை குடித்த, பலருடைய உயிரை பறித்த இந்த வாள் இன்னைக்கு வந்து அமைதியாக வந்து கண்ணாடி பெட்டிக்குள்ள தூங்குது. ஒவ்வொரு வாளும் எவ்வளோ லென்த்து பாருங்க. இந்த பக்கத்து வேலையிலையும் அதே மாதிரி வால் பூரா வச்சுருக்காங்க. மறக்காமல் வாங்க, இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கு. இப்போ இந்த வாழை பாருங்க, கையில் வந்து உள்ள பிடிச்சிக்கிறோம். இந்த கைக்கு மேலே எது வெட்டுப்பட்டாலும் வெட்டுப்படாத அளவுக்கு எவ்வளோ கனமான ஒரு கையிலோடு அப்படியே இரும்போட செட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய கனமான இந்த வாழை தூக்கி அன்னைக்கு போர்க்களத்தில் வந்து ஓயாமல் சண்டை போடுறதுன்னா அப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க, எவ்வளோ உடல் பேலன்ஸ் இருந்திருப்பாங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துங்க. இதெல்லாம் தோட்டாக்கள்ங்க, ஒவ்வொரு கன்னில் பயன்படுத்துகிற தோட்டாக்கள். கைத்துப்பாக்கியில் பயன்படுத்துகிற தோட்டாக்கள், பெரிய கன்னில் பயன்படுத்துகிற தோட்டாக்கள் எல்லாமே ஒரிஜினல் தாங்க, பார்வைக்காக வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு வகை சிறிய ரக பீரங்கிகள். இந்த பீரங்கியில் பயன்படுத்துகிற பீரங்கி குண்டுகள். உள்ள வாங்க, அடுத்ததை பார்ப்போம். இதுக்குள்ள என்ன இருக்கு? நீங்க பார்க்குற இது எல்லாமே AK-47 1992 இலங்கை தமிழ் போராளிகளிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள். அதாவது LTT இருந்து, விடுதலை புலிகளிலிருந்து கைப்பற்றப்பட்ட AK-47 ஆயுதங்கள். அத்தனையுமே AK-47 ஆயுதங்கள். இதுவும்
1992ஆம் ஆண்டு இலங்கை தமிழ் போராளிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள். இந்த கத்தி, AK-47, MP5 சப் மெஷின் கன், இது வாக்கி டாக்கி, லைட் மெஷின் கன், இது மீடியம் மெஷின் கன். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டு போட்டு வச்சுட்டு ஒரு இடத்துல பதுங்குழியிலேருந்து வச்சுட்டு அடிக்கிறதுங்க. இது வாக்கி டாக்கி. நம்மளுடைய அந்த தமிழ் போராளிகளுடைய போராட்டம் எவ்வளோ பெருசாக இருந்திருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த மியூசியத்தில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா, நீங்கள் பார்க்குற இந்த துப்பாக்கிகள் தான் 2004ஆம் ஆண்டு சந்தன கடத்தல் வீரப்பனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகள். இந்த துப்பாக்கிகள் தான் பல போலீஸ் அதிகாரிகளின் உயிரை குடித்த துப்பாக்கி, பல பொதுமக்களின் உயிரை குடித்த துப்பாக்கி. இந்த துப்பாக்கியால் தான் வீரப்பன் என்ற ஒரு குற்றவாளி இவ்வளவு தூரம் பிரபலமாகிறது காரணமாக இருந்தது துப்பாக்கி. 4 செமி ஆட்டோமேட்டிக் வெப்பன், செல்ஃப் லோடிங் ரைஃபிள், AK-47 ரைஃபிள், AK-47 ரைஃபிள், இது அனைத்தும் வீரப்பன் பயன்படுத்திய துப்பாக்கிகள். அப்படியே பக்கத்தில் வந்து வீரப்பனுடைய வரலாறையும் வந்து போட்டிருக்காங்க. சந்தன கடத்தல் வீரப்பனின் ஆயுதங்கள். கூஸ் முனுசாமி என்ற வீரப்பன் 1952ஆம் ஆண்டு தனது கொள்ளை கும்பலுடன் தமிழ்நாடு, கர்நாடக மற்றும் கேரள வனப்பகுதிகளில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்தான். சந்தன மரம் கடத்துதலிலும் தந்தத்திற்காக யானைகளை வேட்டையாடுவதிலும் தொடங்கி தனது குற்ற நடவடிக்கைகளில் குறுக்கிடுவோரை கொலை செய்தும் வந்தான். காவல்துறை, வனத்துறை அதிக அலுவலர்கள், தகவலாளிகள் ஆகியோர் அவனது கொடுஞ்செயலுக்கு இலக்கானார்கள். அவன் 1972ஆம் ஆண்டு முதலில் கைது செய்யப்பட்டான். 1887ஆம் ஆண்டு திரு சிதம்பரம் என்ற வனத்துறை அதிகாரியை சத்தியமங்கலம் அருகே கொலை செய்தான். 1991 மற்றும் 1992ஆம் ஆண்டுகளில் திரு பண்டிலப்பள்ளி சீனிவாஸ் என்ற வனத்துறை அதிகாரியையும் திரு ஹரிகிருஷ்ணா என்ற காவல்துறை அதிகாரியையும் கொலை செய்தான். 1993ஆம் ஆண்டு பாலாற்றில் வீரப்பன் கும்பலால் நடத்தப்பட்ட கண்ணிவெடி தாக்குதலில் 5 காவல்துறையினரும் 17 வனத்துறையினரும் கொல்லப்பட்டனர். 2000ஆம் ஆண்டில் பணத்திற்காக நடிகர் ராஜ்குமாரை கடத்தியும் 2002இல் கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் அமைச்சரான திரு நாகப்பாவை கடத்தி சென்று கொலை செய்தும் குற்றச் செயல்களை தொடர்ந்தான். இக்கொள்ளை கும்பலால் 97 காவல்துறை, வனத்துறை அதிக அலுவலர்கள் உட்பட 184 பேர் கொலை செய்யப்பட்டனர். தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அதிரடிப்படையினர் STF தீவிர நடவடிக்கைகளால் அவனது கொள்ளை கும்பலின் எண்ணிக்கை 4ஆக குறைந்தது. மற்றும் 2004ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி வீரப்பன் மற்றும் அவனது கூட்டாளிகள் 3 திரு K. விஜயகுமார் அவர்களின் தலைமையில் இயங்கி வந்த தமிழ்நாடு சிறப்பு அதிரடிப்படையால் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டை என்ற இடத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டான். 18/10/2000 அன்று வீரப்பன் மற்றும் அவனது கூட்டாளிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் பார்வைக்காக இங்கே வைக்கப்பட்டுள்ளன. ஆவணப்படுத்தி ரெக்கார்டோடு வச்சுருக்காங்க. மறக்காமல் கோயம்புத்தூர் வரவங்க தவறாமல் பாருங்கள். அதே மாதிரிங்க, இங்கே நீங்கள் பார்க்குற இந்த துப்பாக்கிகளும் வீரப்பனுடைய கூட்டாளிகள்கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கிகள். இந்த துப்பாக்கிகள் எல்லாமே வீரப்பனுடைய கூட்டாளிகள்கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்டவை. இப்போ நம்ம அடுத்து அப்படியே வீரப்பனை போலவே இன்னொரு நபரை பார்க்க போகிறோம். இவர் தான் மலையூர் மம்பட்டியான் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பான். உண்மையிலே மலையூர் மம்பட்டியான்கிறவர் இவர் தான். அப்படி ஒரு கதை இருந்துச்சு. இவரும் பார்த்தீங்கன்னா ஐயன்துறை என்ற மம்பட்டியான் சேலம் மாவட்டத்தில் பல குற்றச் செயல்களில் ஈடுபட்டு பொதுமக்களிடம் பீதியை கிளப்பி வந்தான். சேலம் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் நெடுஞ்சாலை கூலியாக வேலை செய்த இவன் தோளில் ஒரு மம்பட்டியை சுமந்து வந்த காரணத்தால் மலையூர் மம்பட்டியான் என்று அழைக்கப்பட்டான். 1959ஆம் ஆண்டு தன் குடும்ப தகராறின் காரணமாக மம்பட்டியான் அவனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து மேச்சேரி வாரச்சந்தையில் வைத்து
9 உறவினர்களை கொலை செய்தான். அங்கிருந்து தப்பி மேச்சேரி வனப்பகுதியில் மறைந்திருந்த அவனை கைது செய்ய காவல்துறை பல முயற்சிகளை மேற்கொண்டது. போலீசாரின் வலையிலிருந்து தப்பிய அவன் பல கொள்ளை குற்றங்களில் ஈடுபட்டான். அவன் மீது 27 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. 1964ஆம் ஆண்டு மேச்சேரியில் போலீசாரால் அவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். மலையூர் மம்பட்டியானிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. அதே போல நீங்க இங்க பார்க்குற இந்த துப்பாக்கிகள் மலையூர் மம்பட்டியான் பயன்படுத்தின துப்பாக்கிகள். இந்த துப்பாக்கிகள் மலையூர் மம்பட்டியான் பயன்படுத்தின துப்பாக்கிகள். இந்த வால் முதற்கொண்டு எல்லாமே அவங்கள்ட்ட இருந்து கைப்பற்றப்பட்டது தான். நீங்க இந்த இதுக்குள்ள இந்த பெட்டிக்குள்ள பார்க்கறது ராக்கெட் லாஞ்சருங்க. இந்த ராக்கெட் லாஞ்சர் வந்து கடந்த 1992ஆம் ஆண்டு இலங்கை தமிழ் போராளிகளிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட இந்த ராக்கெட் லாஞ்சர் தோள்பட்டையில் வைத்து இயக்கப்படும் வகையில் உள்ளது. பின்புறம் வழியாக குண்டுகளை நிரப்பும் வசதி கொண்ட இந்த ஆயுதத்தால் பலதரப்பட்ட வெடிகுண்டுகளை 2300 மீட்டர் வரையிலும் ஒரு நிமிடத்திற்கு 6 குண்டுகள் வரையிலும் நேர்த்தியாக சுடலாம். இதன் எடை 14,200 கிலோகிராம் ஆகும். இவ்வாயுதம் யுத்தத்தில் எதிரிகளை தாக்குவதற்கு இலகுவானதும் பயனுள்ளதும் ஆகும். இது இப்போ காவல்துறையில் உள்ள பதவிகளின் முத்திரை. இது பார்த்தீங்கன்னா இந்த முத்திரைங்கிறது காவல்துறை இயக்குனர், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். இது இந்த 3 ஸ்டார் இருக்கிறது காவல்துறை கூடுதல் இயக்குனர், அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். இது காவல்துறை துணைத் தலைவர், டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். இந்த அடையாளம், இந்த ஒரு ஸ்டார், இந்த மாதிரி இந்த தொப்பி, இந்த ஸ்டார் இருக்கிறது காவல்துறை துணைத் தலைவர், டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் போலீஸ். இது காவல்துறை கண்காணிப்பாளர், சூப்பரண்டர் ஆஃப் போலீஸ், அதாவது டிஎஸ்பின்னு சொல்லுவோங்க. அது இந்த ஸ்டார் இந்த மாதிரி தொப்பி உள்ளது. அதே மாதிரி இது காவல்துறை தலைவர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜெனரல். இது காவல்துறை கண்காணிப்பாளர், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அதாவது எஸ்பி. இது எஸ்பிங்க. இது எஸ்பி. எல்லாமே ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய பதவி எப்படி, அவங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்டாருக்கான என்ன அந்தஸ்து, இந்த ஸ்டார் கொடுத்தா இவங்க என்ன அதிகாரி அப்படிங்கிறதுக்கெல்லாம் விளக்கமாக தெளிவாக வச்சுருக்காங்க. காவல்துறை துணை கண்காணிப்பாளர். இது பார்த்தீங்கன்னா காவல்துறை உதவி ஆய்வாளர், அதாவது சப் இன்ஸ்பெக்டர். இந்தது பார்த்தீங்கன்னா முதல் நிலை காவலர், அதாவது கிரேட் 1 போலீஸ், ஏட்டையான்னு சொல்லுவோம்ல அதுங்க. இந்த தொப்பி பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர். இது ஹெட் கான்ஸ்டபிள். இது 8 தான். இது காவல்துறை ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்னு சொல்லுவோங்க அதுங்க. இது பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். இது அவங்க உங்களுக்கு கொடுக்குற அந்த பதக்கங்கள், காவல் தொழில்நுட்ப சிறப்பு பணிக்கான முதலமைச்சரின் பதக்கம். இது விரல் ரேகை சிறப்பு பணிக்கான அண்ணா பதக்கம். இது தமிழக முதல்வரின் காவலர் நற்பணி பதக்கம். இது பார்த்தீங்கன்னா 50ஆம் ஆண்டு சுதந்திர தின நிறைவுக்கான பதக்கம். இது சென்னை காவல்துறை 150 ஆண்டுகள் பணி நிறைவு செய்தமைக்கான பதக்கம்.
இது முதலமைச்சரின் அண்ணா சிறப்பு பதக்கம். இது சிறப்பு பணிக்கான மகாத்மா காந்தி பதக்கம். இது பார்த்தீங்கன்னா வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம். இந்த பதக்கம் மெச்சத்தகுந்த பணிக்கான காவல் பதக்கம். இது மேன்மை தங்கிய பணிக்கான குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம். மேலே இது நீங்கள் பார்க்கறது வீர செயலுக்கான காவல் பதக்கம். இப்போ இதில் எல்லாமே ஒவ்வொரு காலகட்டங்களில் நம்மளுடைய தமிழக முதல்வர்கள் அவர்களால் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்ட சான்றிதழ்கள், இந்த பாராட்டு சான்றிதழ்கள், அதுகளுக்கான எல்லாத்தையுமே பார்வைக்கு வச்சுருக்காங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களால் வழங்கப்பட்டது, முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் வழங்கப்பட்டது, எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளை பணியின் போது செய்த நிறைவான தனது கடமைக்காக நிறைவாக செய்த அந்த செயல்களுக்கான அனைத்து பாராட்டுதல்களையும் இங்கே பார்வைக்காக வைத்திருக்கிறார்கள். இந்த வாள் பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் 1980ஆம் ஆண்டு இவ்வாள் கோவை சரக காவல்துறைக்கு சிறப்பு பரிசாக வழங்கப்பட்டது. குற்றத்தடுப்பு மற்றும் குற்ற கண்டுபிடிப்பு நடவடிக்கைகளிலோ சட்டம் ஒழுங்கு பணிகளிலோ காவல்துறை பொதுமக்கள் நட்புறவை மேம்படுத்த பணியாற்றுபவர்களுக்காக இதனை சுழல் கோப்பையாக வழங்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வாள் எம்ஜிஆரால் காவல்துறைக்கு வழங்கப்பட்ட வாள். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது இது எல்லாமே எல்லாம் நல்லா பார்த்துங்க. நீங்கள் பார்க்குறது எல்லாமே 1959ஆம் ஆண்டு பி ராமாராவ் ஆர்பிஐ கவர்னர் என போலியாக கையெழுத்திட்ட கள்ள நோட்டு ரூபாய்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் புழக்கத்தில் இருந்த சட்டப்படியான பரிவர்த்தனைகளுக்கு 100 ரூபாய் நோட்டுகள் பல்வேறு இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டது. 1960ஆம் ஆண்டு இவ்வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில் கோயம்புத்தூரின் பிரபல மில் அதிபரான ஜி கிருஷ்ணன் என்பவர் அவருடைய விருந்தினர் மாளிகையில் கள்ள நோட்டு ரூபாய்களை அவரது கூட்டாளியுடன் சேர்ந்து பெரிய அளவில் அச்சிட்டு புழக்கத்தில் விட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. கள்ள நோட்டுகளை அச்சடிக்க பயன்படுத்திய அச்சு இயந்திரங்கள் மற்றும் அச்சுக்கட்டைகள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. அதுதாங்க இது. திருப்பி உங்கள்ட்ட ஒரு டைம் காட்டுறேன். இது கள்ள நோட்டு அடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட எந்திரங்கள். பிரிண்டிங் மிஷின் அப்படியே ரெடி பண்ணி இந்த பக்கம் இதில் தான் இந்த கள்ள இதில் இப்போ இதாக வச்சுருவாங்க. அந்த அச்சுகளை வச்சு அடிக்கிறது. இந்த பயன்படுத்தப்பட்ட அச்சுக்கள் அந்த டைமில் இந்த ரூபாய் நோட்டுகளை அடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட அச்சுக்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 5 ரூபா காயின்ஸ் அடிக்கிறதுக்கான அச்சு, இது 2 ரூபா காயின்ஸ் அடிக்கிறதுக்கான அச்சு. இது 2 ரூபா. இந்த சின்ன நோட்டா பையெல்லாம் வரும் பாருங்க. இது 5 ரூபா, இது 2 ரூபா, இது 100 ரூபா தாள் அடிக்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த அச்சு, இது 100 ரூபாய் அடிக்கிறதுக்கான பயன்படுத்தின அச்சு, இது 100 ரூபாயும் அடிக்கிறதுக்கு பயன்படுத்தின அச்சு. இதெல்லாம் கள்ள நோட்டு அடிக்கிறதுக்காக பயன்படுத்தின பிரிண்டிங் மிஷின் ப்ளஸ் அதனுடைய அச்சுக்கள். மேலேயும் ஒரு ஃப்ளோர் இருக்குங்க, வாங்க மேலேயும் போகலாம். இதெல்லாம் அந்த டைமில் எடுத்து பயன்படுத்தின டைப்ரைட்டிங் மிஷின். இதெல்லாம் பெரும்பாலும் பார்க்க முடியாது. இப்போ எப்போ பார்க்கறதுனால பழைய மிஷின்களை இங்கே பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குண்டு வச்சுட்டாங்க அப்படின்னா வெடிகுண்டு கண்டுபிடிப்பு கருவிகள் இருக்குது பாருங்க, அந்த கருவி தாங்க இதெல்லாம். ஒரு இடத்த குண்டு வச்சுட்டாங்கன்னா கண்டுபிடிப்பாங்கள்ல, அந்த கருவி இது. ஹெட்ஃபோனு, அது சம்மந்தமாக அப்போ பேசுகிற ஃபோனு, இந்த வாக்கி டாக்கி கண்ட்ரோல் யூனிட் இது. மற்றும் காவல்துறை பயன்படுத்தின அதிநவீன எக்யூப்மெண்ட்ஸ், அவங்க பயன்படுத்தின கண்ட்ரோல் ரூமில் பயன்படுத்தின முக்கியமான பொருட்கள் இது எல்லாமே. இங்கே இருக்கிறது எல்லாமே வெடிகுண்டு கண்டுபிடிக்கும் கருவிகள்.
இதெல்லாம் அந்த வெடிகுண்டு செயலுக்கு இப்போ போடுங்களா, அந்த ஒரு கவசம் மாதிரி போட்டுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொருள் இதெல்லாம். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் இந்த வெடிகுண்டு செயலில் இப்போ பண்ணுறப்போ செய்வாங்க. பயன்படுத்துகிற லேப்டாப்கள். இதெல்லாம் ஒரு இடத்துல வைக்கிற ஒரு சென்சார் கருவிங்க, நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு பொருளுக்குள்ள உள்ள மைக் வச்சு வைக்கிற சென்சார் கருவிகள். இப்போ நீங்கள் பார்க்குறது சென்னை புழல் சிறையுடைய மேப்புங்க அது. அது வந்து ஒரு அப்படியே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அது ரொம்ப தெளிவாக எப்படி அங்கே இருக்குமோ அதே மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. சென்னை புழல் நகரில் தமிழகத்தின் அதிநவீன புதிதாக கட்டப்பட்ட மத்திய சிறைச்சாலை அமைந்துள்ளது. இது 212 ஏக்கர் பரப்பளவில் கொண்ட இந்தியாவிலேயே மிகப்பெரிய சிறைச்சாலையாகும். இது 3 பிரிவாக செயல்படுகிறது. முதல் பகுதி விசாரணை கைதிகளுக்கும், 2வது பகுதி தண்டனை கைதிகளுக்கும், 3ஆம் பகுதி பெண்களுக்கென பிரிக்கப்படுவது. உச்சகட்ட பாதுகாப்புடன் கூடிய இச்சிறைச்சாலையில் கைதிகளுக்கென தியான அறை, நூலகம், திரையரங்கு, கலையரங்கம் மற்றும் நவீன சமையலறை ஆகிய வசதிகள் உள்ளது. தூக்குத்தண்டனை நிறைவேற்ற தேவையான கட்டமைப்பு இங்கு உள்ளது. கைதிகளை நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லாமல் சிறைச்சாலையில் இருந்து வரை காணொலி காட்சி மூலம் நீதிபதிகள் விசாரணை செய்யும் வசதி உள்ளது. வெளிநாட்டு கைதிகளுக்கென தனிச்சிறை வசதியும் உள்ளது. இங்கு 3000 கைதிகள் வரை சிறை வைக்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இச்சிறைச்சாலை 26/11/2006 முதல் இயங்கி வருகிறது. இதன் மாதிரி வடிவம். இப்போ நம்ம இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே சுற்றி நிற்கிறது எல்லாமே பார்த்தது எல்லாமே காவல்துறையினுடைய எல்லா பகுதிகளிலையும், எல்லா இடங்கள்லையும் இருந்து குற்றவாளிகளிடம் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் காவல்துறையினருக்கான ஒவ்வொரு பணிகளில் இருக்கிற அந்த ஸ்டார்கள், காவல்துறை பணியின் போது ஒவ்வொரு அதிகாரிகளுக்கு என்னென்ன ஸ்டார் வழங்கப்படுது, பதக்கம் வழங்கப்படுகிறது எல்லாத்தையுமே ஒரு கல்வி நிலையத்தில் கற்றுக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் இங்கே வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் தவறாமல் ஒரு முறையாச்சும் கோவை ரயில்வே நிலையத்துக்கு எதிரே உள்ள இந்த போலீஸ் மியூசியத்தில் எல்லாரும் ஒரு டைம் பார்வைக்கு வாங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.